குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகா பெரியவானுடைய அனுக்கிரகம் எல்லா இடங்களிலும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நாம் கஷ்ட காலங்களில் தான் தெய்வத்தை அணுகுவோம், இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுவோம். நாம் சுபிட்சமாக நல்லா இருந்தோம்னா கோவிலுக்கு போகிறதே பெருமைக்குரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைப்போம். கஷ்ட காலங்களில் நிறைய வேண்டுதல் இருக்கும். இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வேண்டிக்குவோம். ஏதாவது ஒரு பிரார்த்தனையாவது தெய்வம் கேட்டு நமக்கு இறங்கிறாதா அப்படிங்கிற ஒரு ஆசை. நிச்சயமா நீங்க நிறைய பிரார்த்தனைகளை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கிறச்ச அதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத தாண்டி நிறைய தடவை ஒரே பிரார்த்தனையே கொண்டு போய் சேர்க்கிறச்சவும் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மனமுருகி ஒரே ஒரு தடவை இறைவனை நினைத்து நெஞ்சார நீங்க வேண்ட ஒரே ஒரு பிரார்த்தனை சீக்கிரமாவே நடக்கும். நீங்க எவ்வளவு தூரம் தெய்வத்தை நம்புறீங்க அப்படிங்கிறது தான் அதை காட்டும். நம்மளெல்லாம் படைச்சு நம்மளையெல்லாம் கண்காணித்து நம்மளை உருவாக்குற இறைவனுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சரியாக தெரிஞ்சிருக்கும்ல. நாம் பிரார்த்தனையை நமக்கானதாக வச்சுக்காம இந்த உலகத்துக்கானது மற்றவங்களுக்கான பிரார்த்தனையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மகா பெரியவானுடைய அருள்மொழி. நமக்கானதெல்லாம் அந்த காஞ்சி காமாட்சி தருவா, நீ மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு பெரியவா எல்லார்கிட்டையும் நிறைய தடவை சொல்லியிருக்கார். மகா பெரியவால பார்த்ததே இல்லை. ஒரு ஃபேமிலி ஊட்டியில் இருக்காங்க. அவங்களுக்கு மகா பெரியவாளை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அன்பர் மகா பெரியவா மேலே பரம பக்தி கொண்ட ஒரு பக்தர். பெரியவாள ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது காஞ்சிபுரம் வந்து சேவிச்சுட்டு போற பழக்கம் உள்ளவர். அவர் மகா பெரியவானுடைய அற்புதங்களை எல்லாம் சொல்ல கேட்டு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற குடும்பத்துக்கு பெரியவா மேல பக்தி உருவாயிடுது. அந்த பக்தி ஆத்மார்த்தமானது. பெரியவாளை பார்க்கல, பெரியவாளை போய் பார்க்கறதுக்கான சூழல் அவருக்கு வரல, அல்லது பண வசதி இல்லை. ஆனா பெரியவாளை அங்கிருந்தே பெரியவாளை மனதார நினைச்சு சேவிச்சுட்டு இருந்தான். ரெகுலரா பெரியவாளை பார்த்துட்டு இருந்த அந்த பக்தர் பெரியவாளை ஒரு முறை பார்க்க வரார். அந்த சமயம் தெரிஞ்சு அந்த பக்கத்து வீட்டுக்கார ஃபேமிலியில் இருக்கிற ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா, நீங்க பெரியவாளை பார்க்க போறீங்க இல்லையா, இந்த வாரம் பெரியவாளுக்காக நான் லட்டு பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்றார். இவங்களுக்கு பெரியவா லட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டா, நாம கொடுக்குற எந்த சாப்பாடும் பெரியவா ஏத்துக்க மாட்டா அப்படிங்கிறதுனா பெரியவா அதை ஸ்வீகாரம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தான். பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாம படைப்போம், அதை பெரியவா ஏத்துக்குவா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, நான் பெரியவாளுக்காக ஆசாசியா இந்த லட்டெல்லாம் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு இதை பெரியவாள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுண்டா. அவங்களுடைய சொல்ல தட்ட முடியாம அந்த லட்டு இருந்த ஒரு பாத்திரத்தை இவங்க எடுத்துட்டு காஞ்சிபுரம் வராங்க. பெரியவாளை பார்த்து பேசுற அளவுக்கு பரிச்சயம் உள்ள ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி. இருந்தாலும் பெரியவாளுக்கு லட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இவாளுக்கே புதுசா இருந்தது. பெரியவாட்ட இதை எப்படி சொல்றது அப்படிங்கிறதும் தயக்கமா இருந்தது. ஒரு பெரிய கியூல இவாளும் நின்னா, பெரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார், குங்கும பிரசாதமும் தந்துட்டு இருந்தார். இவாளோட முறை வந்ததுக்கப்புறம்
பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுண்டா. பெரியவா குங்குமம் பிரசாதம் எல்லாம் கொடுத்தார். இவங்களுக்கு அந்த லட்டு உள்ள பாத்திரத்தை பெரியவாளுக்கு எப்படி படைக்கிறது அல்லது பெரியவாளுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு தயக்கத்தோட நின்றுட்டு இருந்தா. பெரியவாளை பார்த்து, என்னாச்சு, ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கேன், கொடுக்கணும் அதானே அப்படின்னார். அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு பெரியவா இதை உணர்ந்திருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொஞ்சம் தைரியம் வந்தது போல, ஆமா பெரியவா, என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவ உங்களை சேவிச்சுன்னு இருக்கா, இங்க வந்து உங்களை நேரில் பார்த்தது கிடையாது, அவ பிரியமா உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு பண்ணி கொடுத்துருக்கா பெரியவா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பெரியவா சிரிச்சுண்டே, லட்டா, இப்படி வை அப்படின்னு சொல்றார். அவங்களும் அந்த லட்டு பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பெரியவா முன்னாடி வைக்கிறாங்க. பெரியவா அவங்கள பார்த்து, அவ பண்ணி கொடுத்த லட்டை நான் ஸ்வீகாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிருங்கோ, இந்த குங்கும பிரசாதமும் கொடுத்துருங்கோ, என்னோட ஆசீர்வாதம் அவளுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிருங்கோ அப்படின்னு பெரியவா தன்னை பார்க்காத தன்னையே நினைச்சு பிரார்த்தனை வச்சுட்டு இருக்க அந்த பக்தருக்கு இப்படி அருள் பாலித்தார். மகா பெரியவா தன்னோட பக்தர்களை ஒவ்வொரு நொடியும் கண்காணிச்சுட்டே இருக்கார். அவளுக்கு ஒரு குறை அப்படின்னா அதை ஓடி வந்து நிவர்த்தி பண்றதுல பெரியவா தயங்குறதே இல்லை. நாம ஒரு பிரார்த்தனை வைப்போம் இல்லையா தெய்வத்துக்கிட்ட, அந்த பிரார்த்தனைய தெய்வம் நிறைவேற்றி வைக்கும். நாம் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வேண்டின்னு இருப்போம். அதாவது பணம் முடிஞ்சு வச்சு அதை காணிக்கையாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இது நடந்தால் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணியிருப்போம், வேண்டியிருப்போம். ஆனால் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த பிரார்த்தனையே தோணாது. அதனால நம்ம மறந்துடுவோம். இது தெய்வம் இந்த விஷயத்த கவனிச்சு அதை வாங்கின்றோம். ஏன் அப்படின்னா, இந்த 100 ரூபாயினாலேயோ அல்லது நீங்க பண்ற அன்னதானத்தினாலேயோ தெய்வத்துக்கு எந்த பெரிய விஷயமும் நடந்துட போறதில்லை. ஆனா நீங்க பண்ற அந்த காரியம் இன்னொருத்தருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கர்மவினை. மகா பெரியவானுடைய அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.